இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா விண்வெளி கொள்கை 2025 ஆனது இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டில். அதுக்கு தமிழக அரசு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்த விண்வெளி கொள்கையில என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, அடுத்த 5 ஆண்டுகள்ல விண்வெளி துறையில ஒரு 10,000 கோடி முதலீடானது ஈர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. விண்வெளி தொழில் கொள்கை 2025 தமிழக அரசு 25க்கு தமிழக அரசு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இதுல ஒரு 3 இலக்குகள் வச்சிருக்காங்க. அந்த 3 இலக்குகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா விண்வெளி துறையில திறமையான அதே மாதிரி தகுதியானவர்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்ப பார்த்தோம் இல்லையா, அடுத்த 5 ஆண்டுகள்ல விண்வெளி துறையில 10,000 கோடி முதலீட்டை ஈர்க்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 இலக்குகளை கொண்டுதான் இப்போ விண்வெளி தொழில் கொள்கை 2025க்கு தமிழக அரசு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. வேற என்ன விஷயங்கள்லாம் இந்த கொள்கையில இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விண்வெளி சார்ந்த தயாரிப்புகள், விண்வெளி சார்ந்த கண்டுபிடிப்புகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு காப்புரிமை பெறுவதற்கு பாத்தீங்கன்னா 50% சலுகையை அரசு வழங்கும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு முதலீடு ஈர்க்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க இல்லையா, அதன்படி ஒரு 300 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீடுகளுக்கு பாத்தீங்கன்னா சிறப்பு தொகுப்பானது கொள்கையில இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் விண்வெளி தொழில் சார்ந்த நிறுவனங்கள், இப்போ விண்வெளி தொழில் சார்ந்த நிறுவனங்கள் அதிகமாக நிறுவப்படணும் இல்லையா, ஸோ அதுக்காக ஊதிய மானியமானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு விண்வெளி துறை சார்ந்த நிறுவனம் இந்த வருஷம் அமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல அப்பாயிண்ட் பண்ணுவாங்களே, எம்ப்ளாயி அப்பாயிண்ட் பண்ணுவாங்களே ஊழியர்கள், அவங்களுடைய சம்பள தொகை பாத்தீங்கன்னா முதலாம் ஆண்டுல 30% எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்களோ அந்த நிறுவனம் அதுல 30% அரசு கொடுத்துருவாங்க. 30% ஊதிய மானியத்தை வழங்குறாங்க ஃபர்ஸ்ட் இயர். செகண்ட் இயர் பாத்தீங்கன்னா 20% மானியமானது கொடுக்குறாங்க. 3ஆவது ஆண்டுல அந்த விண்வெளித்துறை சார்ந்த நிறுவனங்களுக்கு 10% ஊதிய மானியமானது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இந்த கொள்கையில.